friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல kids special. First வந்து நம்ம apple sandwich எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம apple jam பண்ணிடலாம். நான் இன்னைக்கு 2 ஆப்பிள் எடுத்துர்க்கேன். அதோட தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ இத வந்து ஒரு panல சேர்த்துட்டு நம்ம கொஞ்ச நேரம் வேக வச்சிரலாம். கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்து இத வந்து 5 நிமிஷம் போல வேக வச்சிருங்க. இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா இத வந்து மேஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா நம்ம மிக்ஸில அரைச்சிட்டோம்னா இன்னும் நல்லா ஸ்மூத்தா வந்துரும். இத வந்து மிக்ஸில மாத்திட்டு அரைச்சுக்கோங்க. அரைச்சிட்டு இத மறுபடியும் இந்த panல சேர்த்துட்டு கூடவே 2 டேபிள்ஸ்பூன் போல சர்க்கரை நம்மளோட இனிப்புக்கு ஏத்தவாறு கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இதோட சேர்க்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் பட்டையோட பொடி எடுத்துர்க்கேன். ஆப்பிளும் சினமன் பவுடரும் ரொம்ப நல்ல காம்பினேஷன். உங்களுக்கு பிடிக்கலனா சேர்க்க தேவையில்ல. சும்மா வாசனைக்காக தான் சேர்த்துக்கிறோம். கூடவே 4-5 சொட்டு எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. பாருங்க இந்த மாதிரி கெட்டியானதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஜாம் நல்லா வாசனையா ரெடியா இருக்கு. அடுத்தது நம்ம சாண்ட்விச் பண்றதுக்கு பிரெட்டை தயார் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்துல பாதி கப் பால் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை, அப்புறமா ஒரு முட்டை. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்துருங்க. இப்போ நம்ம பிரெட்டை 2 பக்கமும் சோக் பண்ணிட்டு தோசைக்கல்ல வச்சிட வேண்டியதுதான். தோசைக்கல் கீழே வெண்ணெய் தடவிக்கோங்க. இப்போதான் நல்லா வரும். ரெடி ஆகியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணி வச்சிருக்க ஆப்பிள் ஜாமை உள்ள வச்சிடலாம். அவ்வளோதான். நம்மளோட ஆப்பிள் சாண்ட்விச் தயாராயாச்சு. அடுத்தது நம்ம பனானா பிரெட் பாக்கெட்ஸ் பண்ணலாம். பேரெல்லாம் சும்மா நானாக தான் வச்சேன். உங்களுக்கு ஏதாச்சும் நல்ல பேர் தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு வந்து ப்ரெட்டோட ஓரங்களை வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு ஒரு சப்பாத்தி கட்டை வச்சு இதை வந்து நல்லா அழுத்தி விட்டுருங்க. அழுத்தினதுக்கப்புறமா கீழே வந்து ஆப்பிள் ஜாம் வச்சுட்டு மேலே வந்து ஒரு துண்டு வாழைப்பழம் வச்சுட்டு இன்னொரு ப்ரெட்டை வச்சு மூடி வச்சுட்டு ஓரங்களை வந்து ஃபோர்க் வச்சு அழுத்திக்கோங்க. அப்போ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அவ்வளோதான். அதே மாதிரி இன்னொன்றுத்துக்கு வந்து வெறும் ஜாம் வச்சுட்டு அது மேலே ஒரு வாழைப்பழம். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நம்ம வெண்ணெயில் டோஸ்ட் பண்ணிடலாம். கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் நம்மளோட பனானா பாக்கெட்ஸை உள்ள வச்சுட்டு 2 சைடும் நல்லா பொன்னிறானதும் இதை வெளியே எடுத்துடலாம். நம்மளோட பனானா பிரெட் பாக்கெட்ஸ் ரெடி ஆயாச்சு. அடுத்தது நம்ம வந்து சாக்லேட் சர்க்கிள் பார்க்கலாம். இதுக்கு வந்து 2 பிரெட்டை சேர்த்து வச்சு ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணதுக்கப்புறமா இந்த ஓரங்களை வெட்டிட்டு இந்த பிரெட்டை 4 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். வெட்டினதுக்கப்புறமா உள்ளே வந்து ஒரு சாக்லேட் மூடி வச்சுட்டு எல்லா பக்கமும் நல்லா அழுத்தம் கொடுத்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம அப்படியே டோஸ்ட் பண்ணலாம். ஆனால் நம்ம பேர் வந்து சாக்லேட் சர்க்கிள்னு வச்சதுனால நான் வந்து எல்லாத்தையுமே ரவுண்ட் ரவுண்டாக வெட்ட போகிறேன். டடா! இப்போ இதை வந்து வெண்ணெயில் டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் எல்லாம் அழகழகாக இருக்குது. சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகி வெளியே வருது. நம்மளோட சுவையான சாக்லேட் சர்க்கிளும் தயார். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.